வணக்கம். திடீரென ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கே நேரில் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டனர். இதற்கிடையே இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொலையாளிகளாக சரணடைந்தவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் விவகாரம் தமிழ்நாடு தாண்டி தேசிய அளவில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திடீரென ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதாவது வழக்கம் போல் இன்றைய தினம் காலையில் தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் பல்வேறு சந்திப்புகளையும் அலுவல் பணிகளையும் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நிலையத்திற்கு நேரில் சென்றார். திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வருகையை பார்த்து ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினர் ஒன்றும் புரியாமல் திகைத்து போயினர். பின்னர் அங்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அங்கிருந்த உறவினர்களிடமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் உரையாடினார். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதபடியே நடந்த விஷயங்களை விவரித்தார். ஆம்ஸ்ட்ராங் சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 நாட்களாக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். குறிப்பாக சென்னை போலீஸ் கமிஷனரே அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு புதிய கமிஷனராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இது போன்ற முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களின் மறைவின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரிலே சென்று அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதன்படி ஆம்ஸ்ட்ராங் மறைவின் போதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து மரியாதை செலுத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அன்றைய தினம் இந்த விவகாரம் பெரும் அளவில் பரபரப்புடன் காணப்பட்டதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடைசி நேரத்தில் அந்த வருகையை தவிர்த்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் அவர்களது வீட்டிற்கே நேரில் சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் திடீரென சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து நேராக அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.